தெற்கு லெபனானில் உள்ள சைடன் நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜன் அல் ஹில்வே பாலஸ்தீன அகதிகள் முகாமில் பயிற்சி பெற்று வந்த போராளிகளை தான் தாக்கியதாக இஸ்ரேல் நியாயப்படுத்துகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்த பாலஸ்தீன இயக்கமான ஹமாஸால் இந்த வளாகம் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலின் கூற்று முற்றிலும் கட்டுக்கதை என ஹமாஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. முகாமில் உள்ள திறந்தவெளி மைதானத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியதாகவும், லெபனானில் உள்ள அகதிகள் முகாம்களில் எந்த போராளிகளும் இல்லை எனவும் ஹமாஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைனில் சோதனை செய்யப்பட்ட 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏவுகணை அமைப்பை தைவானுக்கு விற்பதை அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. நாசாம்ஸ் என்று அழைக்கப்படும் இதே ஏவுகணை அமைப்பை தான் யுக்ரைனானது ரஷ்ய தாக்குதலை தடுக்க பயன்படுத்தி வருகிறது. ஒரே வாரத்தில் தைவானுக்கான அமெரிக்காவின் 2வது மிகப்பெரிய ஆயுத ஒப்பந்தம் இதுவாகும். இந்த 2 ஆயுத ஒப்பந்தங்களும் மொத்தம் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைவான் எல்லையில் சீன ராணுவத்தின் அச்சுறுத்தல் காரணமாக தைவானானது தனது பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்தி வருகிறது. அமெரிக்காவின் RDX நிறுவனம் இந்த நாசாம்ஸ் ஏவுகணை அமைப்புகளை 2031க்குள் வழங்கும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யுக்ரைனின் 2வது பெரிய நகரமான கார்கிவில் உள்ள அடுக்குமாடி கட்டடங்களை ரஷ்ய ட்ரோன்கள் தாக்கியதில் 2 குழந்தைகள் உட்பட 32 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லோபிக்டிஸ்கி, ஒஸ்னோவியான்ஸ்கி மற்றும் நெமிலின்ஸ்கியான்ஸ் ஆகிய மாவட்டங்களில் 19 ட்ரோன்களை ரஷ்யா ஏவியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கார்கிவ் யுக்ரைன் போர் துவக்கத்தில் ரஷ்ய படைகளை முறியடித்த நிலையில் அதன் பிறகு தினசரி தாக்குதல்களை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.